இந்த ப்ராப்ளம் பாருங்க. If 10% of A is equal to 12% of B, then 15% of A is equal to what percent of B? A இன் 10% என்பது B இன் 12% சமம் எனில் A இன் 15% B இன் எந்த சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, 10% of A, 10% என்ன, 10/100 of A into A is equal to 12%, 12/100 of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 15% of A வந்து Bக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 5 6 A is equal to 6, B is equal to 5 இந்த மாதிரி கிடைக்கும். A இதுக்கு 6 இப்படி போகும், B வந்து இப்படி வரும். சரியா? இப்போ பாருங்க, 15% of A, 15% எப்படி போடலாம், 15/100 of A is equal to what percentage of B, what percentage, percentage நம்ம x ன்னு எடுக்கலாமா, இப்படி தானே போடுவோம், x/100 of B. அப்படி போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகும். இப்போ A ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 into A 6, B ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5, இந்த 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 18, x is equal to 18, அதாவது 18%. அவ்வளவுதான். ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க 18%.